தலைப்பு செய்திகள். அரசியல் தீர்வு விடயத்தில் தமிழ் தரப்புகள் பொதுநிலைப்பாட்டை எட்டுவதற்கு முயற்சி. உங்கள் மொழியில் பேசலாம் என கூறும் அரசாங்கமே அவ்வுரிமையை மறுக்கிறது. எம்.ஏ. சுமந்திரன். வாகன இலக்கத் தகடுகள் அச்சிடுதலை மீண்டும் ஆரம்பிக்கும் திட்டம். ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் உதயராசா கைது. அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி ராயபக்சக்கள் போல் மக்களை நாங்கள் ஒடுக்க மாட்டோம். அமைச்சர் நலிந்த. விரிவான செய்திகள். இலங்கையின் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் தமிழ் தரப்புகள் அனைத்தும் ஒருமித்த நிலைப்பாட்டிற்கு கொண்டுவரும் நோக்கில் சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 19ஆம் திகதி தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான விசேட சந்திப்பு கொழும்பில் நடைபெறவுள்ளது. இலங்கை சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்துடன் கூட்டிணைந்து சுவிட்சர்லாந்து அரசின் ஏற்பாட்டில் அந்நாட்டின் கூட்டாட்சி அரசியல் முறைமை மற்றும் தேசிய ஒருமைப்பாடு வலுவாக்கம் என்பன பற்றி இலங்கையின் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களுக்கு தெளிவூட்டும் வகையிலான செயலமர்வு கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 14 முதல் 21ஆம் திகதி வரை சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மொழி உரிமை அதிமுக்கியமானது. ஒவ்வொருவரும் தத்தமது மொழியில் பேசும் உரிமை உண்டு என ஜனாதிபதி அடிக்கடி கூறுகின்றார். ஆனால் நடைமுறை யதார்த்தம் அவ்வாறானதாக இல்லை என்பதற்கு மணலாறு ஒரு உதாரணமாகும். அரசாங்கம் சொல்வது ஒன்றும் செய்வது வேறொன்றுமாக இருக்கின்றது. மொழி உரிமை மிக முக்கியம் என கூறிக்கொண்டு மறுபுறம் அவ்வுரிமை மறுக்கப்படுகின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் கடும் விசனம் வெளியிட்டுள்ளார். வெளியோயா பிரதேச செயலாளர் பிரிவின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த 3ஆம் திகதி நடைபெற்ற நிலையில் அக்கூட்டம் வழமைக்கு மாறாக தனி சிங்கள மொழியில் மாத்திரமே நடைபெற்றமை குறித்து யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கையிலேயே சுமந்திரன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் கூறியதாவது: மணலாறு பகுதிக்குரிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த 3ஆம் திகதி நடைபெற்றது. மணலாறு தற்போது வெளியோயா என பெயர் மாற்றப்பட்டிருப்பது குறித்து அனைவருக்கும் தெரியும். இந்த கூட்டத்தில் வவுனியா வடக்கு மற்றும் கரைத்துறை பற்றி பிரதேச சபை என்பவற்றின் தவிசாளர்கள் கலந்து கொள்வது வழமையாகும். ஒவ்வொரு முறையும் இக்கூட்டத்திற்கு வவுனியா வடக்கு தவிசாளர் கிருஷ்ணவேணி சமூகம் அளிப்பார். இக்கூட்டத்தில் பங்கேற்பவர்களின் அநேகமானவர் தமிழர்களாவர். அதன்படி இந்த கூட்டம் இதுவரை காலமும் மொழிபெயர்ப்புடனே நடைபெற்று வந்தது. ஆனால் இம்முறை இக்கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் கிவுலோயா திட்டத்திற்கு எதிராக சகலரும் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். இத்தகைய பின்னணியில் மறுநாள் இந்த கூட்டம் நடைபெற்ற போது வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளருக்கு வழமையான ஆசனம் ஒதுக்கும் இடத்தில் ஆசனம் ஒதுக்கப்படவில்லை. மாறாக ஒருங்கிணைப்பு குழு தலைவருடன் அமர முடியாது எனவும் ஆகவே கீழே அமருமாறும் கூறப்பட்டது. இருப்பினும் இருக்கையை வழமைக்கு மாறாக மாற்ற முடியாது என குறிப்பிட்ட தவிசாளர் மேடையிலேயே அமர்ந்தார். அதன் பின்னர் இக்கூட்டம் முழுமையான தனிச்சிங்கள மொழியில் மாத்திரமே நடைபெற்றது. மொழிபெயர்ப்பு கோரிய போதிலும் அது வழங்கப்படவில்லை. ஆகையினால் தவிசாளர் கூட்டத்திலிருந்து வெளியேறினார். தேசிய சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சபை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட தாம் அனைவரும் இனவாத செயல்பாடுகளில் ஈடுபடுவது கிடையாது எனவும் மாறாக நாம் நடத்திய போராட்டமே இனவாத போராட்டம் எனவும் கூறியிருந்தார். அவ்வாறு இருக்கையில் வவுனியா வடக்கு தவிசாளரையும் அங்கிருந்த மக்களையும் புறக்கணித்து மொழிபெயர்ப்பு இல்லாமல் கூட்டத்தை தனிச்சிங்கள மொழியில் நடத்தியமை எவ்வாறு வர்ணிப்பது என்பதே இப்போது எமக்கு இருக்கும் கேள்வியாகும். இதனை இனவாதம் என்பதா இல்லாவிடில் வேறு எவ்வாறு கூறுவது என கேள்வி எழுப்பினார். எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகளுக்காக கேள்வி மனுக்கள் கோரப்பட்ட பின்னர் நிறுவனம் ஒன்றிற்கு அது வழங்கப்பட்டுள்ளதுடன் குறித்த நிறுவனம் அது தொடர்பான பணிகளை ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வேரஹெரவில் அமைந்துள்ள பிரதான காரியாலயத்துடன்
திணைக்களத்துடன் இணைந்து வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அத்திணைக்களம் கூறியுள்ளது. எவ்வாறாயினும் தற்போது சுமார் 4 லட்சம் வாகனங்களுக்கு இலக்க தகடுகள் விநியோகிக்கப்பட வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் துரிதமாக குறித்த வாகனங்களுக்கு இலக்க தகடுகளை விநியோகிக்க எதிர்பார்த்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் உதயராசா கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அதன்படி 7 நாட்கள் தடுப்பு காவலில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் வைத்து உதயராசா கைது செய்யப்பட்டுள்ளார். பேலியகொடை பகுதியில் கடந்த மாதம் 29ஆம் தேதி 4 கிலோ 423 மில்லிகிராம் கொக்கைன் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்துடன் ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் உதயராசா தொடர்பு பட்டுள்ளார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாணத்தின் வடக்கு குற்ற தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்றும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கொழும்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் பல முக்கிய குற்றச் செயல்களுடன் இவர் தொடர்புபட்டுள்ளார் என்று முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ராஜபக்ஷக்கள் போன்று அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி மக்களை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், நாம் கடந்த கால அரசுகள் செய்தபடி அவசர கால சட்டத்தை மக்களின் உரிமைகளை அடக்குவதற்காக பயன்படுத்த மாட்டோம். எமது அரசு பொதுமக்கள் பாதுகாப்பையும் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டும் விதமாக மட்டுமே சட்டங்களை பயன்படுத்தும். கடந்த ஆட்சியில் இருந்த ராஜபக்ஷக்கள் அவசர கால சட்டத்தை அரசு மீதான விமர்சனங்களை அடக்கவும் அரசியல் எதிரிகளை கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தியிருந்தது. ஆனால் எமது அரசு சட்டத்தின் வழியாக மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்துடன் செயற்படுகின்றது. எதிர்க்கட்சிகள் சொல்வது போல் நாம் செயற்பட முடியாது. எமது அரசின் நோக்கம் ஒழுங்கும் சமத்துவமும் காக்கும் விதமான சட்டத்தை பயன்படுத்துவதே ஆகும். நாட்டு மக்கள் எமது அரசை நம்பியிருக்கின்றார்கள். எனவே எமது நடவடிக்கைகள் சொல்லில் மட்டும் இல்லாமல் செயலிலும் வெளிப்படையாக இருக்க வேண்டும். நாம் சட்டத்தின் உண்மையான நோக்கத்தை கடைபிடிப்போம். நாம் மக்களின் உரிமைகளை மதிப்போம். அவசர கால சட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பிற்கும் சமூக அமைதிக்கும் மட்டுமே பயன்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா வெளியிட்டுள்ள புதிய வரைபடத்தில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாக காட்டப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக கட்டமைப்பு இன்று அதிகாரப்பூர்வ விளக்கப்படத்தில் ஜம்மு காஷ்மீர் முழுவதையும் இந்தியாவின் ஒரு பகுதியாக அமெரிக்கா காட்டியுள்ளது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் வெளியிட்ட இந்த வரைபடத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்திய எல்லைக்குள் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தமட்டில் அமெரிக்காவின் முதன்மையான மற்றும் மாற்ற முடியாத உலகளவிலான கூட்டாளி என்பதை அமெரிக்க அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. அதேபோல் சீனாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள அக்ஷய் சின் பகுதியும் இந்திய நிலப்பரப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள இந்திய வரைபடம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. ஜப்பான் நாடாளுமன்ற கீழவைக்கான தேர்தலில் ஆளுங்கட்சி அமோக முன்னிலை பெற்று பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாடாளுமன்றத்தின் கீழவைக்கான பிரதிநிதிகள் சபையில் உள்ள 465 இடங்களுக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஜப்பானில் இப்போது வரலாறு காணாத பனிப்பொழிவு நிலவிய போதும் வாக்காளர்கள் ஆர்வமுடன் சென்று ஜனநாயக கடமையாற்றினர். இந்த நிலையில் கருத்து கணிப்புகளின்படி ஜப்பான் பிரதமராக கடந்த அக்டோபரில் பொறுப்பேற்று அந்நாட்டின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையுடன் வரலாற்றில் இடம் பிடித்துள்ள சனே தகாச்சியின் ஆளும் விடுதலை ஜனநாயக கட்சி பெரும்பான்மை கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஜப்பானின் முதல் பெண் பிரதமர் சனே தகாச்சியின் செல்வாக்கை தீர்மானிக்கும் தேர்தலாகவும் தாய்லாந்தின் புதிய அரசமைப்பு சட்டத்திற்கான பொது வாக்கெடுப்புடன் கூடிய தேர்தலாகவும் இவை அமைந்திருப்பதால் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. வரலாற்றில் இன்று 1996 கொப்பர்நீசியம் தனிமம் முதற் தடவையாக கண்டுபிடிக்கப்பட்டது. 2008 இந்தோனேசியாவின்
பண்டுங் நகரில் இசை நிகழ்ச்சி ஒன்றில் இடம்பெற்ற நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். 2016 ஜெர்மனி பவேரியா மாநிலத்தில் 2 பயணிகள் தொடருந்துகள் மோதியதில் 12 பேர் உயிரிழந்தனர், 85 பேர் காயமடைந்தனர். 2018 தென்கொரியாவில் 2018 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாயின. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.